திருஷ்டி பொம்மை ஒன்றும் மூஞ்சி தெரில. சரி கிளம்பலாமா? எங்கே போகிறோம் சொல்லாத. இப்போ வண்டி எடுக்கணும். டிடிங். பாருங்க மேடம் இல்லைங்க. ஓகே திருஷ்டி கழிஞ்சிருச்சு. அழுத்து அப்படியே பைத்தியம், அது கூட தெரியாதா? போட்டு அழுத்துறி. ஐயோ சாமி. போலாமா? தெரியாது உனக்கு என்னதான் தெரியும். போலாமா? வெளியே வந்து நிற்கிறியா? கேட்டு வர திறக்கணும். சிரிப்பு வருதா? சரி கிளம்பலாம். நான் அப்படியே தெருவில் வந்து வெளியே போகிறோம். அங்கே போயிட்டு பெட்ரோல் போட்டு மீதி கண்டினியூ பண்ணலாம். ஒசூர்லேருந்து நம்ம இந்த சீதாராமேட்லேருந்து இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடத்துக்கு சொல்கிறோம் வாங்க, பெட்ரோல் போட்டுட்டு மீதி பேசலாம். அது வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள். பிடிச்சிக்கோ நத்தம். இந்த ரோடு நிறைய பேர் தெரியும் ஒசூரில் இருக்கிறவங்களுக்கு. இந்த ஆலோசனாத்தம் ரோடு. ஆமாம் ஆமாம், அந்த பாலம் இடிஞ்சு கொஞ்சம் நோந்துச்சுல்ல, ரப்பர் போயிட்டு. அதனால் நான் போயிட்டு பெட்ரோலை போட்டு கண்டினியூ பண்ணலாம் ரைடை. கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோமீட்டர் வருது போகிறதுக்கு மட்டும். அப் அண்ட் டவுன் பட்சா ஒரு டிராஃபிக்கில் தான் போகணுமே. அதில் தான்டா ஐயா கில்லி. ஹிந்திக்கார சொந்த ஊர் ஒசூர். Traffic. I don't like it. I avoid. But traffic likes me. வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லடி, இப்படி போன இப்படி என்னடி எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரை பார்த்து இப்படி சொல்கிற? ரெக்கார்டு ஆன் பண்ணா ஆனில் தான் இருக்கு. இந்த பிக்கப் கார் எதுக்கு நிறுத்தி வச்சுருக்கேன், அதான் நிற்கிது. ஆக்சிடெண்ட்டா? இப்போ அங்கே எதுவும் ஆக்சிடெண்ட் எடுக்குது. இப்போ என்னாச்சுன்னு தெரில. எல்லோரும் போகிறப்ப ஹெல்மெட் போட்டு போங்க. ஞாபகமா ஆக்சிடெண்ட்லாம் ஆகுது நிறையா. நம்ம நம்பி தான் குடும்பம் இருக்கும், நண்பர்கள் இருப்பார்கள், மற்றும் மனைவியார் துணைவியார் அனைவரும் இருப்பார்கள். ஸோ அனைவரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. 2 பேருக்கு தான் போட்டியே. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. டிவிகே, ஒன்று டிஎம்கே. பெட்ரோல் அந்த பக்கமே இருக்கா? ₹500. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? இல்லை கேஷ். கொஞ்சம் அப்படியே முன்னாடி போயிட்டு நம்ம எங்கே போகிறோம்னு சொல்கிறேன்.
ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுற அப்படி. ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு ஹைவேக்கு வந்துட்டோம். ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஜம்முன்னு போயிட்டுருக்கலாம். காலைல 7 மணிக்கே போகலான் இருந்தது. போகலான்னா 5 மணிக்கு அது சமைச்சு தரேன்னு சொன்னான். பட் எழுறதுக்கே லேட் ஆகிடுச்சு. 8 மணிக்கு எழுதுங்க, 9, 10, இப்போ 11 மணி ஆயிடுச்சு. ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஹாய் நம்ம ஊர் தருமபுரிங்க, 71 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் நம்ம தருமபுரி போகப்படுறதில்ல. ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே போவோம். இதான் நம்மளோட முதல் விளாகு. சரி, இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேற எதுவும் இல்லைங்க, எங்கே போகிறேன்னு எனக்கு தெரில. நண்பா பார்த்துட்ருக்கோம்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க நம்ம சேனலு. நம்ம எங்கே ட்ரிப்பு போகிறோம் அதெல்லாம் இப்போ நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறேன். என் கூடவே ஃபாலோ பண்ணி வாங்க. வெல்கம் டு லியோ வேர்ல்டு. புண்ணாயிடுச்சா? ரெக்கார்ட் ஆயிடுச்சு. மூக்கப்படுறேன் போயிட்டுருக்குண்ணா. மறந்து போச்சு ட்ரிப் பேர் என்னடி சொன்னா? போலுமலை. போலுமலை ஃபோர்ட். போலுமலை ஃபோர்ட்டுக்கு தான் நம்ம போகிறோம். நிறைய பேர் போயிருப்பீங்களான்னு தெரில. அது வந்து கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நல்லா ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி தான். நம்ம வேறு பைக்கு அதுக்கு இதுன்னு சூப்பராக இருக்கும். ஒன்று மறந்துட்டேன், நம்ம வண்டி பேர் வந்து விட்பிளான் 250 ஹஸ்குவர்னா பிராண்டு. ஹஸ்குவர்னா நம்ம வச்சுக்கிற பேர் வந்து என்னன்னா சுப்பிரமணி. ஏன் சுப்பிரமணின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் லியோ, எங்கள் வீட்டுக்காரி பேர் மித்ரா. ஸோ இது பேர் என்னோடய பெட்டு சுப்பிரமணி. சுப்பிரமணி அப்படின்னா வருவான் தம்பி. இது ஒரு போச்சரே சூப்பராக இருக்குங்க. டியூக்கோட தம்பி தான் இவரே. ஆனால் டியூக்கோட பவர் அதிகம். ஏன்னா அதில் ஆர்பிஎம் வந்து லாக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நான் ரிவ்யூ பார்த்தப்போ 9500 ஆர்பிஎம், 7500 ஆர்பிஎம் வந்து இந்த வண்டியில் இருக்குது. அதில் வந்து 9000, 7000 மட்டும்தான் இருக்கான். ஸோ அதை கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ராக்டிக்கலாக இதில் தான் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாம் இந்த வழியில் ரெகுலராக போயிட்டு வரது தான். அப்பப்போ ஊருக்கு போவோம் 2 வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தருமபுரிக்கு. நம்ம சொந்த ஊர் தருமபுரிங்க. TN29 மறக்காமல் தமிழ்நாடு தருமபுரிலேருந்து யாராவது பார்த்துருந்தேன் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஞாபகமாக நம்ம மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோலாம் போடலாம். நம்ம தருமபுரிலேருந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நமக்கு ஒரு ஆசை. அதுக்காக முயற்சி பண்ணலாம், தப்பில்லை. இப்போ முதல் விழாக நம்ம போயிட்டுருக்க இடம் போலுமலை ஃபோர்ட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒசூர்லேருந்து வந்தீங்கன்னா ராயக்கோட்டை போயிட்டு ரைட் சைடு பாலக்கோடு ரோடு கட் பண்ணாமல் லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போவோம். அதில் கட் பண்ணிங்கன்னா அதில் போனீங்கன்னா போலுமலை ஃபோர்ட் வந்துடும். அதுவே நம்ம இந்த பக்கம் சூளகிரி வழியாக கூட போகலாமா. மேப்பில் போட்டிங்கன்னா வரும் போலுமலை ஃபோர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இடம்லாம் சூப்பராக இருக்குன்னு பார்த்தேன். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லாயிருக்கும் நம்புகிறேன். இந்த ஹைவேவே சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் தூரம். ஆனால் அந்த ஒரு 2-3 இடத்துல மட்டும் ஹைவே இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் அங்கங்கே ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். பட் இந்த ஹைவே உள்ள வந்தப்பறம் சூப்பராக இருக்குங்க. இன்னும் நம்ம சைடு பாலக்கோடு சைடு போகிறவல்ல ஒரு பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ அங்கே போக போகிறதில்ல. இப்போ ராயக்கோட்டிலே கட்டாக போகிறோம். வைட் டுவல் சேனல் ABS இஸ் பெஸ்ட்டுனா இந்த மாதிரி பிரேக்கிங்கில் தாங்க தெரியாது. நீங்கள் நார்மலாக வச்சிங்கன்னா அது தெரியாது. அருமைடா. உள்ள ஒரு கட்டு விடலாமா? அவ்வளோதாங்க. பவர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டியூக் 250 அதே இன்ஜின் தான் இதுலேயும் போட்டிருக்காங்க. 31 bhpன்னு சொன்னாங்க ஹார்ஸ் பவரு. அதனால் பவர் பயங்கரமாக இருக்கும். வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் வேறு ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த இடம் சூப்பராக இருக்கும். ஏன்னா காடு அதெல்லாம் இருக்கும். அந்த பக்கம் ஹைவே சைட்லலாம் அதிகமாக மரம் இருக்காது. இது வந்து பழைய ரோடு. ஹைவேக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் தான் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க.
இப்போ அந்த ரோடு கம்ப்ளீட் ஆகாதனால இதில் போகிறாங்க. கம்ப்ளீட் ஆச்சுன்னா டோட்டலாக அந்த பக்கம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பைக்கர்ஸ் ட்ரிப்ஸ் போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, சண்டேனாவே ட்ரிப்பு தாங்க எல்லோரும். அது நான் போகிறேன். அங்கே பாருங்கள், அந்த மலையை பாருங்கள், ஃபுல்லாக குறைஞ்சி வச்சுருக்காங்க. நான் ஒசூருக்கு வேலைக்கு வரப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த மலை ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ மலையே காணோம், ஃபுல்லாக குறைஞ்சி வச்சுட்டாங்க. இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனி வேலையை தான் போவோம். டாடா கம்பெனி வந்து அந்த பக்கம் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ரைட் நமக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் இருக்கிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் லேண்ட் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் மெதுவாக போகிறவங்களுக்காக கொடுத்துக்கிறது இந்த லேனு. பைக் ஆக்சுவலாக அந்த வெளியே தான் போகணும். பட் இந்த மாதிரி அந்த ரோட்லேயே போக முடியாதனால நம்ம இதில் போகிறோம். இப்போ இந்த இடத்துல தாங்க டோல்கேட் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வேகமாக விட்டுட்டோன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்டிங்களா? உள்ளையோ 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 உள்ளையோ. ஆல்ரெடி 1086 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்க. அவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இத்தனை நாளாக விட்டு போகாமல் இருக்கீங்க, வீடியோ போடாமல் இருக்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நம்ம ஒர்க்குக்கு போகிறதுனால ஒர்க்கு போயிட்டு ஃப்ரீ டைம்லலாம் இந்த மாதிரி ட்ரிப்பு போகலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் வேணும் அப்படின்ட்டா நமக்கு போடுங்க. தருமபுரி, ஒசூர், சிவகங்கை, கிருஷ்ணகிரி, நம்ம இப்போதைக்கு இந்த 3 தான் கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கவங்க மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 1K அடித்தாச்சு. ஆமாண்டி, 1K ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் கொடுத்தனால நம்ம அடுத்த டார்கெட் என்னன்னா 2K. பெருசாக வச்சுருக்கலாம், ஆனால் நம்ம இப்போதைக்கு 2K வச்சுப்போம். அதுக்கப்புறமா பொறுமையாக கடைப்பிடிச்சி கன்சிஸ்டன்ட்டியாக இருந்தால் நமக்கு வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். இதில் போலாமா? கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஆஃப் ரோடு போன்றதுனால தான் இந்த பக்கம் வரேன். அந்த பக்கம் போனால் ஒரு இந்த வில்லேஜுக்குள்ளே ஒரு நார்மல் சிட்டி மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வழிக்கெலாம் போவோம். இதில் போனால் கொஞ்சம் நல்லா ஹைவேலே போகலாம். அது கொஞ்சம் தூரம் மட்டும் கிராஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான். ஆஃப் ரோட் ஸ்டார்ட்ஸ் நவ். சுப்பிரமணி பார்த்து போடா. ஆமாம், கல் மலையை அவ்வளோ இந்த மலையை பார்த்துக்க கிடச்சியா? ஐயோ, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இறங்கிறியா ஏற்றுட்டா? வந்தவொடனே கிரிட்டிக்கலா ஏறா தம்பி சுப்பிரமணி. ட்ரிஃப்ட் ஆகுதுங்க வண்டி, ஏறியாச்சு. நடக்கும். இருக்கும். இந்த சைடு தானே போகணும், அந்த சைடு போய் என்ன பண்ணுற? அங்கே போயிட்டு வளைச்சுன்னு வரணுன்றியா? இப்படி போனால் இப்படியே போயிடலாம்ல. உங்களுக்கு தெரியுமா சொல்லு, வழி எதுனா தெரியுமா எப்படி போகணும் என்னன்னு? தருமபுரி அந்த சைடு போனா டிஸ்கோ. ஐயோ, ரோடு போடுறாங்களா? சப்ஸ்கிரைப் வாண்ட். என்னடா இது இப்படி இருக்குது? அப்படியே போயிருக்கலாம் மாட்டேங்குது. இதுக்கு பேர் தார் ஒட்டும். ஐயோ, இந்த சைடில் தான் போக மாட்டேங்குது. அந்த சைடு போக முடியல.
ஏய் கால்கள்லாம் அடிக்குதுடி. சரி அப்பாடா ஒரு வழியாக முடிஞ்சு. வழி அந்த பையன்டை நான் தான் அந்த பையன், ஆடுற அந்த பையன் நான் தான் அந்த பையன். ஹெல்மெட் போட்டு வைசரை போட்டால் இந்த க்ரூஸ் பண்ணுறது இது பண்ணுறது பாருங்க. கண்ணால் வியூ சூப்பராக தெரியுது. பாலம் கட்டுறாங்க. பாலம் 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 கம்பெனி. இதான் ஜாஸ்மின் பிளான்ட்டா? இதான் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் டாடா கம்பெனி ஜாஸ்மின் பிளான்ட்டு. பெண்கள் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை. வாங்க இங்கே டாடா எலக்ட்ரானிக்ஸ் வாங்க, நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க அப்படின்ட்டு டாடா கம்பெனி சொல்லுவாங்க. பசங்களுக்கு மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. அது எப்படி உள்ளே போகிறது எதுவுமே தெரில. அங்கே சிஎன்ஜி தான் மேக்ஸிமம் வேலை செய்கிறாங்க. ஐஃபோன் தயாரிக்கிறதுனால நமக்கு அந்த சிஎன்ஜி தான் தெரிய மாட்டேங்குது. சிஎன்ஜி தெரிஞ்சால் கூட அதில் போய் ஜாயின் பண்ணிட்டுக்கலாம். சிஎன்சின்னு தெரியாது. சிஎன்சி ஒரு மாதிரி பிடிக்க மாட்டேங்குங்க. அந்த ஆயில், அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் ஒரு மாதிரி கும்பிட்றது. என்ன பண்ணுறது? அல்லே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம். ஓஹோ ದೊಡ್ಡ ಮೆಟ್ರೆ. ದೊಡ್ಡ ಮೆಟ್ರೆ ஞாபகங்கதா? ದೊಡ್ಡ மெட்ரை. ದೊಡ್ಡ மெட்ரை போனீங்கன்னா அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கும். அது ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம். அது உங்களுக்கு இன்னொரு டைம் போகணுன்னு சொன்னீங்கன்னா அந்த சைடு போய் பார்ப்போம் அடுத்த ட்ரிப்பாக. பிரியாணி பண்ணனா அதுக்கு எல்லா விதமும் வீடியோ எடுத்து போட முடியும். அங்கே ரூமில் பெயிண்ட் கொஞ்சம் டல்லாக இருக்குது, வெளிச்சம் அதிகமாக இல்லை. இன்னும் எடுத்து போட்டிருக்கலாம். கேட்காது நல்லது தான். இது மட்டும் கேட்டிருக்குமே, அப்புறம் எப்படி கேட்கலன்றா? குப்பை குப்பை போடாத இடத்தை கேட்டேன், குப்பை கொட்டும் இடத்தை காட்டேன். ஏய் சூவி சூப்ரோ ரொனால்டோ. இது மண்ணெல்லாம் மெதுவாக போகும். இதில் ஏத்தனை போகிறோம். ஐயோ எப்பா. ஏய் அங்கே பாருங்க. அண்ணாத்து ஆடுறார் ஒத்துக்கோ ஒத்துக்கோ, அது நாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. தளபதி உள்ள வந்தா பவரடி. என்ன யாரு தளபதி? வியூவே சூப்பராக இருக்குது. அந்த கொஞ்சம் நல்லாவே வெயில் இல்லை. ஒசூரில் என்னன்னு தெரியலைங்க, இங்கிலாண்டு மாதிரி மாறிடுச்சு. இந்த தொண்டை மெட்ரை இந்த வழியில் போனால் நம்ம இதுக்கு போகலாம், என்னது சிவன் கோயிலுக்கு. இந்த ஒசூரில் பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா வெயில் பளிச்சுன்னு அடிக்குது. ஈவினிங் ஆனால் மட்டும்தான் மழை பெய்யுது. வேலைக்கு போகிறவங்களாம் எப்படி வீட்டுக்கு வரத சொல்லுங்கள். நைட்டில் பெஞ்சா என்ன கடுப்பு இருக்கு நம்ம முட்டை. ராயக்கோட்டை இன்னும் 11 கிலோமீட்டர் இருக்குது. தம்பம்பம் ஆரம்பம் பம்பம்பம் பேரின்பம். ரோட்டுக்கு நடுவிலே இருக்குது. எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாலக்கோடு 34 கிலோமீட்டர். மாரியம்மன் கோயில் நினைக்கிறேன். மாரியம்மன் என்ன கோயில் இது? காளியா மாரியம்மனா? மாரியம்மன் கோயில் தான். மாரியம்மன் கோயில் மட்டும் எடுக்காமல் வச்சுருக்குறாங்க. பரவாயில்ல. அது ஹைவே தான், கொஞ்சம் தள்ளி இப்படி போட்டிருக்கலாம். அது கோயில்கிட்டே தான் ஒட்டி போடுவாங்க. பாருங்க வியூ தெரிஞ்சு பாருங்க. ஐயோ பாவம் கேமரா பண்ணாங்க அவ்வளோதான். மூஞ்சே தெரில. மூஞ்சி தெரிஞ்சாலும் பிளர் பண்ணிடலாம். பிளர்ரு அதுக்குன்னு இங்கேவா? அவ்வளோதான். ராயக்கோட்டை பக்கம் வந்துட்டோம். ஓ மை காட், சடன் பிரேக். அங்கிள் பார்த்து போங்க அங்கிள். சரிங்க, நாங்கள் அங்கே ராயக்கோட்டை போயிட்டு அங்கிருந்து கண்டினியூ பண்ணுறேன். டிங் டாங். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.